ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் சுபா சார்ல்ஸ். இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மனநலனை இன்னும் நல்லா நம்ம அதை கொண்டு வர்றது எப்படி, மனநலனோட நல்லா ஒரு ஹெல்த்தி மைண்டோட இருக்கிறது எப்படி. ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் கூடி போச்சு, டென்ஷன் கூடி போச்சு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைட்ஸ், பிறகு நம்ம மனநல குறைவுனால் வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு நிறையா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு மனநலனை காப்பதற்கான எளிய 5 வழிகள் சொல்லியிருந்தேன். அதில் சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். நல்ல ஆக்சிஜன் நிறைந்த பசுமை சூழலில் உள்ள அந்த காற்று முக்கியம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் மினரல்ஸோடு சேர்ந்த அந்த தண்ணீர் நிறைய குடிப்பது முக்கியம். அதற்கு அடுத்தது விளையாட்டு, சந்தோஷத்தோட விளையாட்டாக, ஒரு போட்டி மனப்பான்மையோட இல்லாமல் ஒரு விளையாட்டாக ஓடி ஆடி அந்த விளையாடக்கூடிய அந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக உணவுகள் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம உணவுகளை பார்ப்போம். உணவுகள்லையும் முக்கியமான சில சத்துக்கள் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2016 மெடிசின் அண்ட் ஃபிசியாலஜியில் ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தருக்கு நொபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த நொபல் ப்ரைஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா அவர் சொன்னார். ஸோ அந்த கான்செப்டுக்காக அவருக்கு அந்த நொபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்டோஃபேஜி பற்றி நான் திருப்பி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னார், உணவை குறைப்பதினால் சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ கேலரி சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ சாப்பிடணும், இல்லை வீட்டிலே உட்கார்ந்து ஒரு டேபிள்லே உட்காந்து வேலை செய்கிறவங்க எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ட்டு அழகாக வழிமுறைகள் இருக்குது. இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் சாப்பாடை குறைப்பதின் மூலம் எப்படி ஹெல்த்தை கூட்டலாம், அதாவது ஃபாஸ்டிங் அல்லது சாப்பிடாமல் ரொம்ப நேரம் இருப்பதன் மூலமாக எப்படி நமது மனநலனை, உடல் நலத்தை, கேன்சர் முதலிய பெரிய வியாதிகளை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருந்தார். அந்த ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், வேறு விதமாக சொல்லியிருந்தேன். இனிப்பை சாப்பிடாதீங்க, மாவு பொருட்களை குறையுங்கள், அதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் ஃபேட் சாப்பிட்டுக்கிடலாம். இதுதான் இப்போ ரீசன்ட் கான்செப்ட். அதாவது 2013 இந்த கான்செப்டில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. மாவு பொருட்களை குறையுங்கள், அரிசி, ரொம்ப பழங்கள், மாவுச்சத்து மிகுந்த பொருட்களை குறைங்கள், அதுக்கு பதிலாக கொழுப்பு சத்து. ஏன்னா முன்னால் கொழுப்பு சத்துனாலே ஹார்ட் அட்டாக் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ 40 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தது இப்போ மாற்றி அமைக்கிறாங்க. முன்னால் தேங்காய் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தேங்காய் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிடணும். உடல் நலனுக்கு, மனநலனுக்கு நீங்கள் சாப்பாடை ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஒபிசிட்டி வரக்கூடாது, எல்லாம் ஐடியல் பாடி வெயிட்லேயே இருக்கணும். சின்ன பிள்ளைகளை நிறையா சாப்பிட கொடுத்து ரொம்ப நம்ம குண்டாக்கக்கூடாது. மனநலனுக்கு அது நல்லதில்லை. சென்சஸ், அதாவது 5 சென்சஸ் இருக்குது. பார்வை, ஸ்மெல், நமக்கு டேஸ்ட் திறன், கேட்கும் திறன், தொடுதல் உணர்ச்சின்னு சொல்லி 5 சென்சஸ் இருக்குது. இந்த 5 சென்சஸும் எப்போ ஷார்ப்பாக இருக்கும்னா, நம்ம சாப்பாடு குறைவாக இருக்கும்போது, நம்ம பிளட்டில் நிறைய குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது ஷார்ப்பாக இருக்காது. பசி நம்மளுடைய சென்சஸுடைய திறனை அதிகரிக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு பிள்ளை படிக்கணும்னா, ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு நீ இப்போ போய் படின்னு சொன்னால் தூக்கம்தான் வரும். மூளைக்கு பிளட் சப்ளை போகாது. சென்சஸ்க்கு, நம்ம வெளி உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சென்சஸ்க்கு பிளட் சப்ளை போகாது. வயிற்றுக்கும் டைஜஷனுக்கும் தான் அந்த பிளட் சப்ளை போகும். அதனால நீங்கள் அரை வயிற்றில் சாப்பாடு கொடுக்கும்போது சென்சஸ் நல்லா இருக்கும், படிக்க நல்லா ஓடும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. நான் சின்ன வயசுலேயே நான் பசியோடு இருக்கும்போது நல்லா படிப்பேன். ஸோ அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் கொஞ்சம் பசியில் இருக்கும்போது அவங்க சென்சஸ் நல்லா இருக்கும், சீக்கிரம் அது மனசில் ஏறும். ஸோ இதை நீங்கள் ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உணவில் முக்கியமாக சேர்க்கக்கூடிய மெக்னீஷியம் பற்றி நான் பேச போகிறேன். தூக்கம் கொடுக்கும் உணவுகளில் உங்களுக்கு மெக்னீஷியத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதுவும் மெக்னீஷியம் L-த்ரியோனேட் அப்படிங்கிற
பிரெயின் ஃப்ரெண்ட்லி ஒரு மெக்னீஷியம். இது வந்து இந்த மெக்னீஷியம் சத்து வந்து பிரெயினுக்கு நல்லா ஈஸியாக போகுது, தூக்கம் நல்லா கொடுக்கும், மெமரி முதல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய ரிசர்ச் இருக்குது. உணவை குறைப்பது நல்லது, ஃபாஸ்டிங் அல்லது உணவை இல்லாமல் ஒரு 12 மணி நேரம், 13 மணி நேரம், 16 மணி நேரம் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒசூமி என்கிற ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர், நொபல் பரிசு பெற்றவர் கூறுகிறார்.